சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். குடிக்க தண்ணி மட்டும் போதுமா? சரி. அட என்ன மாப்ள நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல அங்கிள். சித்து ஆண்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா அங்கிள்? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்ள. ஓ நல்லது. என்ன மாப்பிள்ளன்லாம் கூப்பிடாதீங்க, விஸ்வானே பேர் சொல்லி கூப்பிடுங்க. இப்படி கூப்பிட்றதா மாப்ள எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, என் செல்ல தாயை பார்க்க கூப்பிட்டதுக்காக. நான் வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ என்ன அங்கிள் நீங்க, இதுவும் உங்க வீடு தானே. நீங்க எப்போ வேணாலும் வந்து உங்க பொண்ணை பார்த்துட்டு போங்க, எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கோங்க. ஓ, அப்ப இதெல்லாம் ஐயோட பிளானா? சின்ன வயசுல இருந்து குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்ப அவ வீட்டில் இல்லாததால அங்க வீடே வெறிச்சோடி கிடக்குது. குறும்புக்கார பொண்ணு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா மாப்ள? நாங்க நல்லா தான் இருக்கோம் அங்கிள். ஆனா அங்கிள் ஒரு விஷயம். சொல்லுங்க மாப்ள. பாலா கிட்ட நான் ஃபோன் பண்ணி தான் நீங்க வந்தீங்கன்னு அவகிட்ட சொல்லாதீங்க. அது பெர்மிஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும்ல. நீங்களாவே பாலா பார்க்கறதுக்காக இங்க வந்த மாதிரியே இருக்கட்டும். சரிங்க. இந்தாங்கப்பா. என்ன சமைக்கட்டும்பா? எனக்கு எதுவும் வேணாமா, உன்னை பார்த்ததும் வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் இங்க சாப்பிட்டு போனா உங்க அம்மா என்ன கொன்றுவா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு உங்க பொண்ணோட சமையல நீங்க சாப்பிடணும் தான். சாப்பிட்டு போங்க அங்கிள். வேணாம் மாப்ள, அப்ப நான் கிளம்புறேம்மா. ஹலோ, இன்னைக்கு உங்களை நான் போக விட மாட்டேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறப்பா. அம்மாடி சொல்றது கேளுமா. வேணாண்டா. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, சாப்பிட்டு போங்க அவ்வளவுதான். நீங்களாவது அவளுக்கு சொல்லுங்க மாப்ள. ஆக்சுவலா எனக்கு ஒரு வேலையும் இருக்கு. நான் இங்க வந்தது உங்க அத்தைக்கு தெரியாது. தெரிஞ்சா அவசரப்பட்டு எதுக்காக போனீங்கன்னு கத்துவா. நான் சமைக்க கத்துக்கிட்டேன்ப்பா. விஸ்வாதான் சொல்லி கொடுத்தாரு. சுந்தரி, நீங்களும் சுந்தரின்னு தான் கூப்பிட்டீங்களா? ஆமா அங்கிள். என்னப்பா? நான் கிளம்புறேம்மா. அப்போ காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். சரி மாப்ள. காஃபி. சரி விஸ்வா, நீங்க கொஞ்சம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரீங்களா? சித்து ஸ்டடீஸ் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? தெரியலம்மா, அவனை வீட்டுல பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. என்ன பண்ண போறானோ. +2 தானேப்பா, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ம். உங்களுக்கு சர்ஜரி டேட் சொல்லிட்டாங்களா? இன்னும் இல்லம்மா, ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க. ஓ. சுந்தரி. என்னப்பா? சரி, நீ இங்க எப்படிமா இருக்க? நல்லா பாத்துக்கிறாங்களா? கஷ்டம் எதுவும் இல்லையே? இப்ப வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா. எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கு. ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுமா, அப்பா நான் பாத்துக்கிறேன். விஸ்வா கூட உங்கள மாதிரி தான்ப்பா. ஹி இஸ் a gentleman. சோ எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கல்யாணம் நடக்கும்போது நீ கன்ஃபியூஷன்ல இருந்த. கன்ஃபியூஷன் இல்லப்பா. விஸ்வா செட் ஆவாரா இல்லையான்ற ஒரு சின்ன பயம்தான், அவ்வளவுதான். அண்ட் உங்களுக்கு எதுவும் நடந்துரும்ன்ற பயத்துல எனக்கு கல்யாணத்தை நடத்தினதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான். உனக்கு அவசரமா கல்யாணத்தை நடத்தினது எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல இல்லம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயத்துல தான். உன் அம்மா உனக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. ஆனால் நான் உனக்கு ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன், நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா உன் அப்பா உனக்காக நான் இருக்கேன், சரியா? அம்மா எப்பவும் அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நீங்க மட்டும் தான்ப்பா நீ ஹாப்பியா இருன்னு சொல்றீங்க. அம்மா கடமையை கற்றுக் கொடுப்பாங்க, அப்பா தைரியத்தை கற்றுக் கொடுப்பாரு. இந்த ரெண்டும் தேவைதான். என் செல்ல தங்கண்டா நீ. வீட்டை நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க, நிறைய செலவாயிருக்கும் போல. ஆமா அங்கிள், இந்த உலகத்தில் நம்ம எங்க போனாலும் திரும்ப வர வேண்டியது வீட்டுக்கு தானே. அதுக்கு தான் நான் எதுக்கும் தயங்கல. வரதட்சணையை உங்க அப்பா ₹1 கூட வாங்கல.
உங்களுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் என்ன கேளுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். சரிங்க அங்கிள். நீங்களும் மாப்பிள்ளை கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தயங்கி இருந்துடாதீங்க. நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். என் சர்ஜரிக்கு அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா சுந்தரிக்கு இருக்கிற தைரியம் நீங்கள் தான் மாப்பிள்ள. ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒன்றும் ஆகாது. அவளை நல்லா பார்த்துக்குங்க. நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். என்ன 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது என்னதுப்பா? நான் போனதுக்கு அப்புறமா பாரு, உனக்கே புரியும். ம். சரி. பார்த்து பத்திரம்டா. ம். போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சரிங்க அங்கிள். பாய்ப்பா. பைமா. தேங்க்ஸ் ஃபார் தி சர்ப்ரைஸ். ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ்.